இன்னைக்கு நான் உழைக்கிறேன், நாளைக்கு என் குழந்தை என் மகள் குரல் அமுதுவா இருக்கட்டும், கோதை மலரா இருக்கும். கோவையில பாத்தீங்கன்னா என் தம்பி நகர செயலாளராக இருந்தார், போன முறை செங்கோட்டையில் எழுத அவர் தான் நின்றார். எங்கள் குடும்பம் மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருக்கிற இந்த கழக தொண்டர்கள் அனைவருமே, பெரியவங்க வயசானவங்க எல்லாம் முன்னால் உட்கார்ந்து இருக்காங்க, எங்க அப்பா வயதை ஒத்தவர்கள், அவர்கள் எல்லாம் அவர்கள் இளைஞர்களாக இருந்த பொழுது பெரியாரின் எழுத்துக்களை பார்த்து, அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு, கலைஞருடைய வீரமான உரையை கேட்டு, இந்த இயக்கம் எப்படியெல்லாம் இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறது என்கிற அந்த செய்தியை உள்வாங்கி இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக தொடர்ந்து இயங்கும், உழைக்கும். நீங்கள் வந்திருக்கிற தாய்மார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்தினுடைய பிரச்சார பீரங்கிகளாக மாறுங்கள். வராத தாய்மார்கள் கிட்ட சொல்லுங்க, என்னவெல்லாம் இந்த அரசு இந்த மக்களுக்காக செய்திருக்கிறது, என்னவெல்லாம் இந்த முதல்வர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லுங்கள். நேற்று கூட செய்தியாளர் மாநாட்டில் செய்தியாளர்களுக்கான ஒரு கூட்டத்தை போட்டிருந்தாங்க. அதுல தலைவர் சொன்னார், செய்தியாளர்கள் நீங்கள் ஊடகங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறைய பொய் செய்திகள் வருது. ஒரு நிமிஷத்துல அந்த செய்திகள் இன்னைக்கு பல மடங்கு வேகமா பரவுது. ஆனால் நீங்கள் தவறான செய்திகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை உண்மையான நல்ல செய்திகளுக்கு நீங்கள் கொடுப்பதில்லை. மக்களிடத்துல நல்ல செய்திகளை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துங்கள்னு சொல்லி தலைவர் நேற்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசினார். அதையே தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த கூட்டங்கள் இன்னைக்கு தலைவர் 4 நாளைக்கு முன்னால மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 3ஆம் தேதி அறிவிச்சார். என்ன சொன்னாரு? தமிழ்நாடு முழுவதும் 1244 கூட்டங்களை கழக தொண்டர்கள், தோழர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் நடத்த வேண்டும். குமணன் போன்ற, ஈரோடு இறைவன் போன்ற அல்லது இன்னும் பல்வேறு பேச்சாளர்களை நீங்கள் அழைத்து கிராமத்தில் இருக்கிற மக்களிடத்துல இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள்னு சொன்னார். எத்தனை பேர் நாம மறந்திருப்போம்?